அன்புறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு பையன் கிராமத்து வழியாக நடந்து போகிறான். அந்த கிராமத்துக்கு உள்ளே போகிறப்போ மனித கழிவுகள் கிடக்குது. அதை மிதிச்சுறான். அப்படியே நடந்து போகிறான். நடந்து போயிட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் அவன் காலை அலம்பிடுறான். இப்படி அந்த ஊருக்கு போகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மனித கழிவுகளை, மாட்டு கழிவுகளை மிதிக்காமல் போக முடியலை. இப்போ இந்த மிதிச்சுட்டு போனவங்கெல்லாம் ஒரு மலை உச்சியில் இருந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, பரவாயில்ல, நம்ம எப்படித்தான் மிதிச்சுட்டு வந்தாலும் இங்கிட்ட வந்து இந்த குளம் இருக்க போய் நம்ம காலு கைகளை கழுவிட்டு அழகுபடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உடம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல அவங்க உடம்பு நல்ல நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் குளத்தில் அவங்க பாழாக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலை. இப்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, குளம் மாதிரி இருக்கணுமா, இந்த மனித கழிவுகளை மிதிச்சுக்கிட்டு போகிறது மாதிரி இருக்கணுமா அப்படின்னா, குளம் எவ்வளவு கழிவுகளையும் தன்னுள் வைத்து கொண்டு ஆனால் தண்ணியை பிறருக்கு பயன்படுவது மாதிரி தந்துக்கிட்டே இருக்கு. அதை மாதிரி தான் நாமும் நம்மளால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு பயன்பட்டு கொண்டே இருப்போம். நன்றி.